இச்சபோர்ட் சினிமாவில் இன்னும் ரொம்ப நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்ச் 20 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ பிரதீப் ஆண்டனியை வந்து இப்போது இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு செம்ம சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. எந்த சேனல்லேருந்து இவர் வந்து உமன் சேஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி மற்ற கண்டஸ்டன்ட் சொன்னதை நம்பி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்களோ அதே டிவியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியும் வந்து ஒரு பொக்கே மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. எஸ், விஜய் டிவியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் விஷஸ் சொல்லி வந்து இன்றைக்கி அவர் பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கே மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இது ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணி வந்து அவர் தேங்க் பண்ணியிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்த்டே இன்றைக்கி அப்படிங்கிறனால அவருக்கு வந்து 34 வயசு ஆச்சு. ஸோ இந்த 34 வயசில் அவர் வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டாரை வந்து டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. கார்டு அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேகும் போட்டிருந்தார். அது என்ன மேட்டர்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவரோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த குழந்தையாக இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் இது மீன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ, இந்த 4 ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணி அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா வந்து 34 வயசாச்சு, திரும்பி பார்த்தா காசை தவிர எல்லாத்தையுமே வந்து சம்பாதிச்சிருக்கேன். எதுவுமே இல்லாத போதும் எனக்கு நல்ல சாப்பாடு போட்டு படிக்க வச்சு இன்னும் என்ன பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இப்போதைக்கு நேர்மையாக வேலை பண்ணி ஒரு அளவுக்கு காசு சம்பாதிச்சுட்டு என் ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் நிறைய அன்பு தரீங்க. அது எனக்கு புரியலைனாலும் நான் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து பெஸ்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன். நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணி இந்த ஒரு பர்த்டே அன்றைக்கி வந்து அவர் சொல்லியிருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. எனக்கு தெரியும் நீ வந்து எவ்வளோ சென்சிட்டிவ் அண்ட் எவ்வளோ எமோஷ்னல் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயஸ் வந்து அவருக்கு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து அவரோட பர்த்டே அன்றைக்கி நடந்த ஒரு சர்ப்ரைஸ். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.